இவங்க பொருளாதார முறையே சரியில்லை. அப்படிங்கும்போது கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. நாங்களும் சின்ன பிள்ளைல வச்சுட்டு தான் இருக்கோம். 5000 ரூபா கொடுத்தாங்க, ஒவ்வொன்றிலையும் விலை கூட்டிட்டாங்க. அப்போ கேஸ் இவ்வளவு தட்டுப்பாடு கிடையாது. நீங்க இன்னைக்குள்ள சம்பளம் ஒரு 3 வருஷம் கழிச்சு கேட்பீங்களா? ஹாய் கைஸ், நான் தான் உங்கள்கிட்ட இப்போதைய பொருளாதார ஏற்றத்தை பத்தி தான் நம்ம மக்கள் மனதில் எப்படி அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து விலைவாசிகள்லாம் வந்து அதிகம் ஓவரா கூடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்தியா மட்டுக்கும் கூடிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு மத்திய அரசு தான் காரணம். அங்க கேஸ் தட்டுப்பாடு, இங்க விலையை கூட்டுறாங்க. ஏன் அதே விலைக்கு இங்க கொடுத்தா என்ன? மூலப்பொருள் கூட இல்லையா? மூலப்பொருள் கூட இல்லையே, அதுக்கப்புறம் ஏன் விலையை கூட்டுறாங்க? கச்சா எண்ணெய் வாரதுக்கு வந்து தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாரதுக்கு என்ன தட்டுப்பாடு? இப்ப வந்திருக்குல்ல, வந்திருக்கிறத நீங்க கொடுக்க வேண்டியது தானே, அதே விலைக்கு தானே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இடையில ஒரு விலை கூடுறது யாரு? அங்க கச்சா எண்ணெய் எங்க இருந்து அனுப்புறாங்களோ அவங்க விலையை கூட்டலையே. அப்போ இவங்க மாத்திரம் தானே கூட்டுறாங்க. இடையில இருந்தே வேலை எதுக்கு? தட்டுப்பாட்டுக்கும் விலை கூட்டதுக்கு என்ன சம்பந்தம்? தட்டுப்பாடுன்னா நீ கொஞ்சம் குறைச்சி கொடு, இதை குறைச்சி உபயோகப்படுத்த சொல்லுங்க. 1 மாசம் உள்ளதை 2 மாசமா உபயோகப்படுத்த சொல்லுங்க. அது சரி. நீங்க விலையை கூட்டுனா தட்டுப்பாடுன விலையை கூட்டுறா. இவங்க பொருளாதார முறையே சரியில்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் பொருளாதார முறையே சரியில்லை. அது இடைக்கு நிர்மலா சீதாராமன் வந்தாங்களோ அன்னையில இருந்து இந்த பாடுதான். அவங்களுக்கு பொருளாதார பற்றி எதுவும் தெரியாது. ஆனாலும் நடந்துகிட்டு இருக்கு. வேற என்ன செய்யுது? ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, போகட்டும். இப்போ சிலிண்டர் விலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு, அதே மாதிரி பஸ்ஸு விலையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு, அதனால மக்கள் வந்து அதில் பாதிக்கப்படுறாங்க. மற்ற இடத்துல கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அப்புறம் விலைவாசியும் கூட்டுறாங்க, ஜிஎஸ்டி எல்லாம் பிடிக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இடம் விட்டு இடம் வந்து நாங்கள் இருக்கோம் இங்கே. இப்போ எங்களுக்கு சிலிண்டர் புக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீட் இருக்கு வேற ஊரில். அப்போ எங்களுக்கு இங்கே புக்குன்னு பார்த்தா கிடையாது. சில டைம் நாங்கள் இப்போ விறகடுப்புலேயே இருக்கிற சூழ்நிலையும் வருது. அப்போ நாங்கள் அப்படின்னும் போது கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நாங்களும் சின்ன பிள்ளைல வச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் கேட்குறனால நான் சொல்கிறேன், இது குறைன்னு கிடையாது. இப்போ நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாட்ட எது கேட்குறோமோ அதே மாதிரி இப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கோம். இதெல்லாம் குறை கிடையாது. இப்போ நம்மளுக்கு மக்களுக்கு தேவையானது. இது வந்து குறைன்னு சொல்ல முடியாது இல்லையா? இது வந்து இப்போ நான் சொல்லிட்டேன், நிறைய மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அன்னாடக்குடி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இது குறை கிடையாது. இது அவங்க நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு இது. அத்தியாவசிய தேவையான பொருளாதாரங்கள் எல்லாமே வந்து ரேட் எல்லாம் பயங்கரமா ஏறிட்டு இருக்குது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 5000 ரூபா கொடுத்தாங்க, ஒவ்வொன்றிலையும் விலை கூட்டிட்டாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப சீர்கெட்ட அலையுது போதை பொருள். அது நம்ம விஜய் வந்தா மட்டும்தான் கொஞ்சம் தடுக்க முடியும்னு நான் நம்புதேன். என்னோட பிள்ளைங்களும் இருந்தாலும் சரி, பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, நல்ல போதைக்கு அடிமைகளாயிட்டு இருக்கு. அதை ஒன்னையும் மாத்தணும்னா நம்ம தம்பி விஜய் வந்தாதான் முடியும். இப்போ கேஸுக்கு விலை, பொருளாதார இந்த பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் ஓவர் அதிகமாயிட்டு இருக்குதுல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை ரொம்ப குறைக்க என்ன பண்ணணும்? குறைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நம்மளும் அவங்களோட சேர்ந்து போராடி தான் வாங்கணும்னா அதுக்கு ரெடியா தான் இருக்கணும். போர் நடக்குது. இந்த போர்லையும் இன்னைக்கு நான் நியூஸ் பார்த்து வரேன், எத்தனையோ நாட்டுல பெட்ரோல் தட்டுப்பாடு போயிட்டு இருக்கு. இந்தியா இன்னைக்கு பிடிச்சு நிக்கணும்னா மோடிங்கிற ஒரு மனுஷனாலதான். வெளியுறவுத்துறை கொள்கையாளர், வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரும் தெரியுமியா? நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. அதனால அந்த கொள்கையினாலதான் பிடிச்சு நிக்க. இதே நேரம் யாரையும் ஒரு கவர்மெண்ட் இருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கு. அது நான் அரசியல் ரீதியா பேசல, நடப்பு கேட்டனால இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் இருக்க போய், இந்த வெளியுறவு கொள்கையில இருக்க போய் நம்ம பிடிச்சு நிற்கும். இப்போ 1990 இதே மாதிரி வளைகுடா போர் வந்து அப்ப கேஸ் இவ்வளவு தட்டுப்பாடு கிடையாது. ஏன்னு சொல்லுங்க, அப்ப வெறும் பயன்பாடு வெறும் 10%. இப்ப இந்த கவர்மெண்ட் 90% பேர் கேஸ் கொடுத்துட்டான். அதனாலதான் இந்த தட்டுப்பாடு. அதுலயும் நமக்கு எப்படி எப்படின்னா வந்து போயிட்டு இருக்கு. அவ்வளவு தூரம் கமர்ஷியலுக்கு தான் தட்டுப்பாடே தவிர வீட்டு கேஸ் இது வரைக்கும் என்ன தட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கு. விலை உயர்வுங்கிறது இப்ப மத்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது, இப்ப நீங்க ரிப்போர்ட்டர் தான், ஒவ்வொரு நாட்டுல என்ன ரேட் பேப்பர் நான் டெய்லி நியூஸ்ல பாத்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம 10 ரூபாய் ஏத்தாம இருக்கிறதே பெரிய பாக்கியம் நினைச்சிட்டு தான் இருக்கு. 1990 இருந்த வளைகடா போறதுக்கு நான் டூர் போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்கா நின்று 2 நாள் முடிவு 4 நாள் வந்தேன். எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஒரு பெட்ரோல் பங்கல ஒரு ஊர்லயா போய் காத்து நின்று வரிசையா கியூல நின்று பெட்ரோல் வாங்கின காலம் உண்டு. 1990 காங்கிரஸ் முன்னாடி வளைகுடா போற வந்திருக்க எனக்கு அந்த அனுபவம் உண்டு. நான் அப்ப டூர் போயிருந்தேன். நான் மாட்டி ஒரு நிப்பேன், கொடைக்கானல் நின்று வரிசையா கியூல நிப்போம். இது 2 மணிக்கு கழிச்சு பெட்ரோல் கொஞ்சம் டீசல் எடுத்துருவோம் போட்டு அடுத்த ஓடியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 நாள் டூர் 4 நாள் ஆச்சு. அந்த அனுபவம் எனக்கு உண்டு. அப்ப அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்ப என்னது எவ்வளவா பரவாயில்ல. இது நம்மளுடைய வெளியுறவு கொள்கை. அந்த இந்த கவர்மெண்ட் தரமான கவர்மெண்ட் இருக்கனால இதே மாதிரி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துன்னு வைங்களா. காங்கிரஸ் கவர்மெண்ட் நான் பர்டிகுலரா குறை சொல்லல. காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்க வைக்கக்கூடிய அத்தனை கட்சிகளை நம்பிதான் அது இருக்கு. அதுக்கு தனி இது இல்ல. அங்க வைக்கிற கட்சினாலதான் நம்ம நாடே நாசமா போச்சு. அதனாலதான் காங்கிரஸ் என்ன இல்லாம போச்சு. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துடுங்க, எல்லா கட்சியாரும் என்ன சொல்லலாம், காமராஜர் ஆட்சி வர வேண்டும், காமராஜர் ஆட்சி வர வேண்டுங்க. காமராஜர் ஏன் கீழே தள்ளி விட்டீங்க? காமராஜர் ஆட்சி வரணும்னு தானே ஆளுக்கு கத்துறீங்க. காமராஜர் ஏன் நீங்க கீழே பிடிச்சி தள்ளினீங்க? சும்மா இந்தி திணிப்பு, அது இது தமிழ் அதுன்னு சொல்லி
இன்னைக்கு ரயில்வேல இந்தியா தமிழ்நாட்டுக்கு வேலை இருக்கா? ஒரு காலம் இனி மத்திய அரசுல என்னது இருக்காது, தமிழ்நாட்டுக்காரனு வேலை இருக்காது. நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்க வேற விதமா. ஒரு மொழி அப்படிங்கிறது அறிவு. ஒரு அறிவை நீ பெறப்படாதுன்னு ஒரு கவர்மெண்ட் சொல்லுங்கன்னா அத மாதிரி முட்டாள்தனம் கிடையாது.